ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அழகான சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம இது வந்து 3/4 தான், 11.5 11.5 இன்ச்சு. சைடு வந்து 9.9 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சாரீ கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போது ஸ்லீவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இப்போ 2ஆக எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், கவனமாக பாருங்கள். பட்டு சரிக்கு ரொம்ப சூப்பரான இது மாடல், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போது நான் சாரீ கிளாத்தில் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளீட் தான் வைக்க போகிறோம். நம்ம அழகாக ஃப்ளீட் வச்சிடலாம். 2 சைடும் அழகாக வைக்கணும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வைங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வச்சாச்சு. இப்போ அடுத்த சைடில் நம்ம கரெக்டாக அதை வச்சு தையல் போடணும். நீட்டாக கரெக்டாக அந்த மடிப்பு வர மாதிரியே தையல் போடுங்க. கரெக்டாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சு போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வரும், சுருக்கம் இல்லாமல் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். உண்மையிலே எல்லாருமே தள்ளி விட்டு தான் பார்க்கிங்க, எனக்கே புரியுது பார்க்குறதுக்கே. ஆமாம், நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். ரொம்ப எளிமையான முறையில் நான் கற்றுக் கொடுக்குறேன். எல்லா பெண்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது, அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே பெண்கள் எல்லாருமே ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக கற்றுக்கிடணும். எனக்கு இந்த தொழில் வந்து உண்மையிலே என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதில் உங்களுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு. நான் வீட்டில் இருக்க பெண்களுக்கு முக்கியமான இதுனா நான் தையல் வேலை தான் சொல்லுவேன். உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வேலை. ஃப்ரீயாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. நம்ம சேனலில் நல்ல மாடல் எல்லாமே எளிய முறையில் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்லீவ், ப்ளவுஸ் கட்டிங், லைனிங் ப்ளவுஸு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் கொடுக்க ஆதரவுனால நான் இன்னும் நிறைய வீடியோ கொடுப்பேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு. இப்போ வந்து நல்ல பக்கம் வந்து நம்ம வந்து உள் சைடாக வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு சைடு பண்ணியாச்சு, நீ அடுத்த சைடு பண்ணுவோம். நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கணும், உள் பக்கம் வந்து வெளியில் இருக்கணும். அப்படி வச்சு தைச்சா தான் கரெக்டாக வரும். தைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கரெக்டாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மாடல், உண்மையிலே சிம்பிளாக தைச்சாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாடலு, ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் மாடல் பின்னாடி கூட தேவையில்லை, ஸ்லீவுக்கு போட்டாலே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி உள்ள மாடல் தான் நான் இப்போ தைக்க போகிறேன். இனி அமுக்கு தையல் போட்டுடலாம். நம்ம வந்து மேலோடி அப்படி அமுக்கு தையல் லைட்டாக அப்படி போட்டுட்டோன்னா உண்மையிலே ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம லைனிங் துணி கொடுத்து நம்ம அதை ஜாயின் பண்ணி வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கமாக திருப்ப போகிறோம். அப்படியே லைக் போட்டு ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹைப் கொடுத்துருங்க எல்லாரும்.
இப்போ நீட்டாக நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இனி தைக்க போகிறதா ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்லீவை மாற்ற போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ ஊசி நூல் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஊசி நூல் எடுத்தாச்சு. இப்போது நான் சில்வர் கலர் அதுக்கு மேட்சான ஒரு சின்ன மணி தான் எடுத்திருக்கேன். அதை எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போது ஃப்ளீட் வந்து கீழே பார்த்து வருது. அதை நம்ம வந்து நடுசில் அப்படி மேலே பார்த்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டு அதில் மணி கொடுக்க போகிறோம். அது ஒரு மாடல் சூப்பராக இருக்கும். உண்மையிலே இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற மாடல் தான். ரொம்ப எளிமையான முறையில் தான் கற்றுக் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை கற்றுக்கிட்டு நீங்களும் போட்டு சந்தோஷப்படுங்க. இப்போ சில்வர் கலர் மணி தான் நான் வைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப அழகாக உங்கள் சேரீக்கெலாம் எது மேட்சாக வருதோ அதுக்கு தக்கன வைங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். எனக்கு இதுதான் மேட்சாக வருது. இங்கே பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அந்த மாடல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையில் எனக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. முழு வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.